இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஏஐ சாட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். இந்த ஏஐ சாட்ஸ் மூலியமாக நீங்க வந்து ஏஐ கேரக்டரை கிட்ட பாத்தீங்கன்னா வந்து பேசிக்க முடியும். அண்ட் நீங்களும் பாத்தீங்கன்னா வந்து ஏஐ கேரக்டர் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ஏஐ சாட் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா டீடைலுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பண்றதை செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏஐ சாட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஏஐ சாட்ஸ்னா என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த ஏஐ சாட்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஏஐ சாட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அவங்ககிட்ட வந்து நீங்கள் நார்மலாக வந்து பேசிக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு கொஷினாக கூட வந்து கேட்கலாம். அப்படி நீங்கள் ஒரு கொஷினாக வந்து கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் வந்து பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேள்வி எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு ஹியூமன்கிட்ட வந்து பேசுகிறப்ப எப்படி வந்து பேசுவீங்களோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏஐ கேரக்டர்கிட்ட வந்து பேசிக்க முடியும். இப்போ நார்மலாக நம்ம மெட்டா ஏஐல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து கொஷின்ஸ் கேட்போம், அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணோம். பட் இந்த ஏஐ சேட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின்ஸும் கேட்டுக்கலாம், நம்ம நார்மலாகவும் பேசிக்கலாம். கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா அதற்கான ஆன்சர் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடான பார்த்தீங்கன்னா வந்து கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும். அதையும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி அப்படியே நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் பேசுவீங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ கேரக்டர்கிட்ட நீங்கள் வந்து பேசிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து அவங்க ஏஐ வந்து கிரியேட் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸில் நிறைய விதமான ஏஐ கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் யார்கிட்ட வேணாலுமே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்க முடியும். இப்போ நீங்களும் ஒரு ஏஐ கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ட்ரைட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு கஸ்டம் ஏஐ கேரக்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு யூனிக்காக ஒரு நேம் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஜென்ரேட் ஆகிடும். அதில் ஆடியன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி வைக்கணும்னா எவ்ரி ஒன் கொடுக்கலாம். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்குனா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேட் வித் ஏஐ கேரக்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஐ கேரக்டர் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கலாம். அதில் நீங்கள் பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆன்சர் வந்து பண்ணும். அண்ட் உங்ககிட்டையும் பார்த்தீங்கன்னா அது கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹியூமன்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஏஐ கேரக்டர்கிட்ட வந்து பேசிக்கலாம். அண்ட் இந்த ஏஐ கேரக்டரில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் மேலே செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ கேரக்டரை வந்து நீங்கள் உங்களோட ஐடி நேமை போட்டே வந்து சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ யாராச்சும் உங்களோட ஏஐ கேரக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நேமை வந்து அந்த ஏஐ ஸ்டுடியோவில் போயிட்டு சர்ச் பண்ணாலே உங்களோட ஏஐ கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துடும். அதை அவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஏஐ எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஏஐ ஸ்டுடியோவில் போனீங்கன்னா யுவர் ஏஐன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண ஏஐ எல்லாமே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அந்த செட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஏஐயோட இன்சைட்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஏஐ பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். இது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்டும். அதை அவங்க கிளிக் பண்ணி உங்களோட ஏஐ கேரக்டரில் அவங்களும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேசிக்க முடியும். அதை நீங்கள் கிளிக் பண்ணனால டேரெக்டாக உங்களோட ஏஐ சேட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஆடியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸை வந்து மாற்றிக்கலாம். எவ்ரி ஒன்னா எவ்ரி ஒன் வச்சுக்கலாம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை ஒன்லி மீனா உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷோ ஆன் மை ப்ரொஃபைல் இருக்குது, அதை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து யாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரொஃபைலில் வந்து தெரியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஏஐ ஸ்டுடியோவில் வந்து இருக்கும், ஆனால் உங்களோட ப்ரொஃபைலில் மட்டும் உங்களோட ஏஐ வந்து தெரியாது. இதே தெரியும்னா நீங்கள் அதை வந்து ஆன் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இந்த ஏஐ கேரக்டரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஒரு ஏஐ கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதற்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க, ஏஐ சாட்ஸ் அப்படின்ற மாதிரி. நிறைய கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐ கேரக்டர் எல்லாமே கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்களுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம்.
நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேரக்டர்லலாம் போயிட்டு வந்துட்டு சேட் பண்ணி பேசிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட கேரக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து யார் வேணாலுமே பார்த்தீங்கன்னா வந்து சேட் பண்ணி வந்து பேசிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஏஐ கேரக்டர்னால பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரைவேசிக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் வந்து வராது. ஸோ அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கூடிய ஒரு ஃப்ரீயான ஒரு ஆப்ஷன், ஏஐ நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீயான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதை நம்ம வந்து ஜாலியாக ஃபன்னாக அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஷோ ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்துடும். கிரியேட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸுமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.